காலமாக நித்திரையால் எழும்பணும் ஒரு நியூஸ் வந்து பார்க்குறேன். சரி, அது சரியான ஒரு விதமாக மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னன்னா ஒரு சின்ன பையன், அவருக்கு ஒரு 5 மிஞ்சி போனால் ஒரு 6 வயசு தான். ஆனால் 5 வயசு அப்படி தான் இருக்கும். அப்படியே ஒரு குட்டி குழந்தைன்றது ஒரு பிணை வரைக்கும் முன்னுக்கு நின்று கொண்டு இருக்கிறார். காலமாக நீங்கள் வாசிங்களா? அது இல்லையே, வாசிக்கலையே. தாயை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி கொண்டு வந்திருக்கிறார். தாய்க்கு வந்து சர்ஜரி தாயின் கையை பிடிச்சி கொண்டு வந்திருக்கிறாரா. ஆனால் அந்த தாய் இறந்துட்டா. அது அந்த படியனுக்கு யாருமே சொல்லல. ஆனால் அந்த படியன் பிணை வரைக்கும் முன்னுக்கு நின்று வந்துட்டான். தகப்பன் ஆல்ரெடி விட்டுட்டு போயிட்டார். தாய் மட்டும்தான் அந்த பிள்ளையை வளர்த்துருக்குறா. அதனால தான் தாய் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வேற யாக்கள்கிட்ட விட்டுட்டு வர முடியாது, கூட்டி கொண்டு வந்துருக்குறாங்க. அந்த இடத்துல அம்மா இருந்துட்டா. அந்த படியன் அது ஒரு மாதிரி என்ன சொல்றது, இந்த வலிக்குது இந்த உலகம். இனி அந்த படியன் தனியாக இந்த உலகத்தை வந்து எதிர்கொள்ளணும்ல, அது எப்படி பயங்கர தான். ஏன்னா கொரோனா காலத்தில் வடநாட்டில் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ஒரு அம்மா இறந்து கிடந்தது. அந்த குழந்தைக்கு ஒரு 6 மாதம் ஒரு வருஷம் அந்த குழந்தை இருக்குது. அது அப்படியே தவந்து மார்மலையேறி அப்படியே தவந்து அப்படி தூங்குது. சீலி பிடிச்சி இழுக்குது. கொஞ்சம் தெளித்து தூங்க தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு வருஷம் 2 வருஷம் தான் இருக்கும் அந்த குழந்தைக்கு. அவ்வளோதான் வயசு இருக்கும். அது வீடியோ ஒன்று இருந்துச்சு, ஃபோட்டோஸ் ஒன்று இருந்துச்சு. பயங்கரமாக ஒழுக்குச்சு. இப்படி சொன்னபோது எனக்கு அது ஞாபகம் வருது. ஜீவகாரணியமெல்லாம் அற்று போகாமல் பார்த்துக்கணும் மனுஷங்கிட்ட இருந்து. இல்லை அப்படின்னா அது பாதுகாப்பான ஏதாவது ஒரு இடத்துல போய் அந்த பிள்ளை கிடைக்கணும் இல்லையா? இல்லைன்னா இந்த மோசமான சமூகம் சிலது அந்த பொடியன்ற எதிர்காலத்தில் என்ன பண்ணுமென்னு தெரியாது இல்லையா? ரொம்ப கஷ்டம் அது. அதாவது எல்லா சௌகரியங்களும் இருந்து வளர்கிற ஒரு குழந்தைக்கும் எந்த சௌகரியங்களும் இந்த மாதிரி இவ்வளோ கொடூரமான துக்கங்கள் இருக்கிற ஒரு குழந்தைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. மன ரீதியாக இருக்குது. சமூகத்தை புரிதல் ரீதியாக நிறையா வேற்றுமைகள் இருக்குது. வேறு விதமாக புரிஞ்சு வச்சுருப்பாங்க. நீ இவை இப்போ நல்ல எல்லாம் இருக்கிற வளர்ந்த குழந்தையோட இந்த ஒழுக்க நெறியை கொண்டு போய் இந்த குழந்தைக்கு வைக்கக்கூடாது. நீங்கள் அது பண்ணுவாங்க. நாங்கள் நல்லா தான் நினைப்போம், நீங்கள் நான் ஒரு மாதிரி இருக்கிறீங்க. அவங்க வைக்கக்கூடாது. நீ எங்கே பிறந்து எங்கே வளர்ற எப்படி வளர்றன்னு ஒரு விதமாக இருக்குல்ல. சூழல் தான் ஒரு மனிதனை வந்து அப்படி மாற்றுறது, வெறுமையாக்கும். அது ஒரு மாதிரி இருக்கும். அது கஷ்டம். அது வந்து தப்பிச்சு சர்வை பண்ணுறது தான் பெரிய விஷயங்க. அது ஈஸியாக கதைச்சிட்டு போகிறோம் இல்லை? அது ஒரு பர்சன் வளர்ந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணும்போது ஈஸியாக நாங்கள் விமர்சிச்சுட்டு போகிறோம். ஆனால் அந்த பேக்ரவுண்டுக்கு போய் பார்க்க ரெடி. ஆமாம், ஒரு தப்பு பண்ணா அப்படின்னா ஒரு ஆணோ பெண்ணை தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து முதல்ல மன ரீதியாக ஆய்வு பண்ணணும். ஆய்வு பண்ணால் தான் எந்த அடிப்பில் அவன் தப்பு பண்ணான்னு தெரியும். வெறுமனே சட்டம் வந்து கொலை பண்ணிட்டான். ஆனால் நம்மளுக்கு வந்து அவங்க வந்து தெரிஞ்சோ தெரியாமல் கோபத்தில் ஒரு கொலை பண்ணுற ஒரு ஆணோ பெண்ணை கொலை பண்ணுறான்னு வச்சுக்குவேன். சட்டம் என்ன பண்ணால் எல்லாத்துக்கும் அறிவிச்சு கொலை பண்ணும். இவனுக்கு மரண தண்டனையும் அறிவிச்சு முட்டாள்தனமாக மன ரீதியாக ஆய்வு பண்ணணும்ல. ஆய்வு பண்ணால் அடுத்த தலைமுறைக்கு அது இல்லாமல் ஆக்கணும். அந்த எண்ணங்களே உருவாகாத அளவுக்கு ஆய்வு பண்ணி அது மூலமாக ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட்டோ அல்லது ஒரு கல்வியை வந்து உருவாக்கணும். அதை விட்டு போட்டு அவன் கொலை பண்ணிட்டான், ஆனால் இவனை தூக்கி ஜெயிலில் போடுங்க இல்லை தூக்கில் தொங்க போடுங்க அப்படிங்கிறது இருக்குல்ல, அது சரியில்லை. அதுக்கு நிறைய பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது. அதுக்கு முதல்ல அது என்ன சொல்கிறது, முதல்ல கல்வி முறையை மாற்றணும். இதெல்லாம் பத்தாது. தப்புக்கு தப்பு தான் தண்டனைனா என்ன அர்த்தம்? அது இல்லை சரியில்லையில, அதை சரிப்படுத்தணும். ஓகே.